வாழைக்காட்டுக்கு பட்டம் மாற்றும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான உப்பை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நீங்கள் அதுக்கு நார்மலாக என்னென்ன உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த உப்பு யூஸெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மெக்னீசியம் சல்ஃபேட் போடுவாங்க, அப்புறம் அமோனியம் சல்ஃபேட் கொடுப்பாங்க, அது இல்லாமல் பொட்டாஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த 4 உப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மூட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 1.5 மூட்டைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 1 மூட்டையாக மாற்றிக்கிட்டுங்க. அதுக்கு பதிலாக இந்த பாலிசல்ஃபேட் அப்படிங்கிற உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாங்க. இதில் பார்த்திங்கன்னா சிஎன்ங்க, அடுத்ததாக மெக்னீசியம், அடுத்தது சல்ஃபேட்டு, அப்புறம் பொட்டாஸ், இந்த 4 சத்துக்களுமே கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா இது பிளான்ட்டில் எடுத்துக்கூடிய வடிவில் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் தெரியுங்க. நீங்கள் ஓடக்காடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தோம்னா எஞ்சிரிக்காத மரம் கூட நல்லா எஞ்சிருச்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 to 900 ரேஞ்சில் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபிஎல் கம்பெனிலையும் கிடைக்குதுங்க, அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஐசிஎல் கம்பெனிலையும் கிடைக்குதுங்க. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலிசல்ஃபேட்டுங்க. இந்த உப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு டைப்பில் இருக்குங்க. அதனால் நீங்கள் களை வெட்டும் போது மற்ற உப்பு கடை கலந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மரத்துக்கு ஒரு 20 to 25 கிராம் ஆகிற மாதிரி மரத்தை வச்சு யூஸ் பண்ணலாங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்மந்தமான தகவலுக்கு நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.